தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அண்ணன் வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு தனியார் வலைவலிக்கு போயிருந்தார், பேசினாங்க. அதில் வந்து 4 கட்சி சார்பாக வர சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து 3 பேர் பொறுப்பாளர்கள் தான் வந்தாங்க. ஆனால் நம்ம கட்சி சார்பாக அண்ணனே போயிட்டார். பேசினாங்க, தெளிவாக எளிமையாக அருமையாக புரிகிற மாதிரி பேசினார். அதை நான் ஃபுல்லாக கேட்டேன், முழுமையாக கேட்டேன். மாணவர்கள் கேட்குற கேள்விக்கு ஒன்று விடாமல் தெளிவாக புரிய வச்சுருக்காரு. அரசியல்னால் இதுதான் அப்படின்றத புரிய வச்சுருக்காரு. தமிழ்நாட்டிலேயே அரசியலை இவ்வளோ தெளிவாக ஆழமாக உள்ளே கொண்டு போய் சேர்க்கறது அண்ணனை தவிர வேறு யாராலையும் பண்ண முடியாது. சரியா? எளிமையாக பேச்சு மொழியில் அப்படியே கொண்டு போய் கடத்திடுறார், மூளையில் கொண்டு போய் வச்சிடறாரு. இதான் அரசியல், அந்த அரசியலை கற்றுக்கோங்க, நாளைக்கு உங்களுக்கு பின்னாடி வர பிள்ளைங்களுக்கு இதை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு அவர் சொல்லாமல் சொல்லிட்டு போயிடுறாரு. இப்படி அழகாக பேசிக்கிட்டு இருக்காரு. நான் அப்படியே கீழே போயிட்டு பார்க்குறேன், என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு போய் பார்க்குறேன். அதில் நல்ல விதமாக தான் பேசியிருந்தாங்க. அவர் யாரும் அசிங்கப்படுத்தலை, காயப்படுத்தல. ஆனால் ஒருத்த மட்டும் என் கண்ணில் மாட்டினான். அவன் என்னன்றான், அண்ணன் வந்து ஆரம்பத்திலேயே அடிப்படையாக தான் தப்பாக இருக்குது, அதை தான் மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால நாம் தமிழருக்கு ஓட்டு போடுங்க, அப்போ தான் அடிப்படையை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கிறுக்கு பையன் சொல்கிறான், தமிழ்நாட்டோட அடிப்படையை மாற்ற வந்த பைத்தியக்காரனுக்கு, அதாவது அவர் அண்ணனை சொல்கிறான், இந்த பைத்தியக்காரனுக்கு மான மரத்தமிழம் ஒருத்தன் கூட ஓட்டு போட மாட்டான் அப்படின்னு சொல்கிறான். டே தம்பி, நான் உனக்கு சொல்கிறவனு, இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டிலேயே 3வது பெரிய கட்சியாக வந்திருக்கிறதுக்கு காரணம் 36,50,000 ஓட்டு வாங்கியிருக்குதுன்னா அது மரத்தமிழனோட ஓட்டு. சரியா? அதில் மற்ற சமூகம், அதாவது மற்ற அடுத்தவங்களோட ஓட்டு இருக்கும். அவங்களாம் வந்து தமிழ் தேசியத்தையும் அண்ணனையும் பார்த்து ஒரு பற்றால வந்து சேர்ந்தவங்க இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. சரியா? தமிழை முடமா வெளிநாட்டில இருந்து வந்து போட்டானா ஓட்டு? பைத்தியக்காரா, இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, ஊழல் லஞ்சம் இது இல்லாத ஆட்சி கொடுக்கணும்னு ஒரு கட்சியில் சொல்கிறாங்களா? ஒரு கட்சியில் சொல்கிறாங்களா? கனிம வளத்தை காப்போம், மலையை உடைக்க மாட்டோம், மணலை திருட மாட்டோம், தண்ணி அள்ள மாட்டோம், யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் அவங்களுக்கு தேவை. அதெல்லாம் எடுத்து தான் இவங்களோட தேவையை நிறைவேற்றிக்கிறாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியில் வரைவிலே இருக்குது, கனிம வளம், மலைவளம், மலை நீர்வளம் இதெல்லாம் காப்பாற்றணும், இதை யாரும் அழிச்சிடக்கூடாது அப்படின்றது வரையறையிலே இருக்குது. கொள்கைக்காக நிற்கிற கூட்டம்டா இதெல்லாம். கூமாட்டீங்களா? கொள்கைக்காக நிற்கிற கூட்டம். அப்படி போகிற போக்கில் ஒன்று போட்டுவிட்டு போகலான்ட்டு போகிறதா? தேவையில்லாத ஒரு விமர்சனம். இதுக்கெல்லாம் நாங்கள் பார்த்து பயந்து நடுங்கிட்டு உட்கார ஆளுங்க கிடையாது. நீங்கள் பேச நாங்கள் மேலே ஏறி போய்கிட்டே இருப்போம். சரியா? இன்னைக்கு எங்களால் ஒரு பதவியில் இல்லை, ஒரு எதுலையுமே இல்லை அப்படின்னா அதே நிலை நீடிக்காது. இன்னைக்கு நாங்கள் ஏர்முகமாக தான் இருக்கிறோம், ஒரு இடத்துல கூட இறங்கு முகமாக இல்லை, இருக்கவும் மாட்டோம், ஏர்முகத்தோடு தான் இருப்போம். கண்டிப்பாக இந்த 2026 தேர்தல் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். சரியா? ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது இந்த மாதிரி அல்லு செல்லிங்களுக்காக கிடையாது, எல்லாத்துக்குமே ஒரு மாற்றத்தை கொடுக்கும். கண்டிப்பாக நம்ம அதை எதிர்பார்க்கணும். அதுக்காக நம்ம கடுமையாக வேலை செய்யணும். இந்த மாதிரி செல்றீங்களா பேசுகிறத நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போயிடணும். இதை ஏன் சொன்னேன்னு